திமுக மாதிரி எல்லாருக்கும்னு சொல்லிட்டு அதுல தகுதி பிக்ஸ் பண்ணி பாகுபாடு காட்டி ஏமாற்றம். வாயில வட சொல்றதுக்கு நாங்க ஒண்ணு டிஎம்கே கிடையாது, டிவிகேன்னு தம் கட்டி சொன்னீங்களே சார் அன்னைக்கு. இன்னைக்கு இந்த மாதிரி அக்கிரம அநியாயம் பண்ணிட்டீங்களே சார். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பேருந்துகளிலும் இத கண்டிஷன் சப்ளை எல்லாம் கிடையாது. அந்த பேருந்து இந்த பேருந்து அதெல்லாம் கிடையவே கிடையாது. அனைத்து பேருந்துகளிலும் கட்டணம் இல்லாமல் பயணிக்கலாம்னு வாக்குறுதியை கொடுத்துட்டு காத்தல இன்னைக்கு பறக்க விட்டுட்டு சிட்டி பஸ்ல மட்டும், அதுவும் பாருங்க எல்லா பஸ்லயும் கிடையாது, இந்த எல்எஸ்எஸ், டீலக்ஸ், எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி பேருந்துகளில் சிட்டிக்குள்ள, அதான் பாருங்க நகரம் மாநகரத்துக்குள்ள கட்டணம் இல்லாமல் மகளிர்கள் டிராவல் பண்ணிக்கலாம். ஏங்க பேச்சு அப்படி இல்லைங்களேங்க. அனைத்து பேருந்துகளிலும் தமிழ்நாடு முழுவதும். அது போன வாரம்ப்பா. ஓட்டு கேட்கும் போது ஏதோ வாய்க்கு வந்ததை மண்டபத்தில் எழுதி கொடுத்ததை அப்படியே அடிச்சு விட்டோம். அப்படியே அடம் பிடிச்சி கேட்பீங்களா நீங்க? இது கேட்பாருங்க, நாங்க 6000 கோடி எடுத்து வைக்கணும். ஆமா, இந்த விடியல் பயணத்தை வெற்றி பயணத்தை விரிவாக்குற இந்த திட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு 6000 கோடி எக்ஸ்ட்ரா செலவு வரும். சரி, செலவு வரது இருக்கட்டும். இப்ப அறிவித்த கையோட இன்னில இருந்து இது அப்ளிகேபிள் ஆகும் இல்லைங்களா? அப்படிலாம் கிடையாது. அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி வருது இல்லைங்களா? அன்று முதல் தான் பாருங்க இந்த திட்டம் அமலுக்கு வரும். வெற்றி பயணம் என்ற பெயரில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. திமுக மாதிரி எல்லாருக்கும்னு சொல்லிட்டு அதுல தகுதி பிக்ஸ் பண்ணி பாகுபாடு காட்டி ஏமாற்றம்.